தங்கத்தின் விலை தொடர்ந்து கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. ஒரு பவுன் தங்கத்தின் விலை 51,120 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 1 கிராம் தங்கத்தின் விலையும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 6,250 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் விற்பனையாகி வருகிறது. தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. இன்று ஒரே நாளில் 1,120 ரூபாய் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. இது குறித்து நம்மளிடையே நகைக்கடை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சாந்தகுமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் சார் வணக்கம் சார், தங்க நகையின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதற்கு என்ன காரணம் சார்? அதுவும் ஒரு பவுன் 51,120 ரூபாய் என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இதற்கு இந்த நகை உயர்வின் பின்னணி என்ன சார்? கரெக்ட் சார், நீங்க சொன்ன மாதிரி இதுவரைக்கும் தங்கத்தினுடைய வரலாறுலயே இந்த அளவுக்கு விலை வந்ததே கிடையாது. இது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் உச்சமான ரேட்டு தொட்டுக்கிட்டே இருக்கு. நேற்று வரைக்கும் ஒரு சவரன் 50,000 ரூபாய், அதாவது ஒரு கிராம் 6,250 நேற்றைய விலை. ஆனா இன்றைய விலை ஒரு கிராம் 6,390 ரூபாய், 51,120 ரூபாய் ஒரு சவரன்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இது எதனால இந்த அளவுக்கு விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது உள்நாட்டு சந்தையில ஏற்பட்டக்கூடிய மாற்றம் கிடையாது. சர்வதேச அளவுல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். சர்வதேச நாடுகள்ல, அதுவும் அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகள்ல வேலை வாய்ப்புக்கான குறியீடு குறைந்து கொண்டே இருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற துறைகள்ல ரியல் எஸ்டேட், பினான்ஸ், ஷேர் மார்க்கெட் இதெல்லாமே கொஞ்சம் பின்னோக்கி சென்று கொண்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்களுடைய பார்வையும் சரி, பெரும் முதலீட்டாளர்களுடைய பார்வையும் சரி, லாபத்தை ஈட்டுவதை பொருட்டு தங்கத்தின் மீது முதலீடு செய்துட்டு இருக்காங்க. அதனால தங்கத்துக்கு டிமாண்ட் வந்துடுச்சு. தேவைகள் அதிகமாக அதிகமாக விலை உயர்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு நிலவி கொண்டிருக்க ஒரு சூழ்நிலை. இது இனி வரும் காலங்கள்லயும், அது மட்டும் இல்லாம கடைசியா ஆண்டு கணக்கு, இறுதி ஆண்டு கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கணக்கு இறுதாண்டு அக்கௌண்டிங் மார்ச் 31 அது நடப்பு நிதியாண்டுல அது இந்த இதுல நிறைய கரெக்ஷன்ஸ் வரும். நிறைய அன்பிக்ஸடா இருந்த தங்கத்துடைய சில பேர் வர்த்தகம் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, ரேட்டை பிக்ஸ் பண்ணாம வச்சுப்பாங்க. அதெல்லாமே இந்த 31க்குள்ள பிக்ஸ் பண்ணி அதை கட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி சூழல்லாம் வர்றதுனாலதான் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறதுனால தங்கத்தினுடைய விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. இனி வரும் காலங்கள்ல கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் விலை உயர்றதுக்கு தான் இருக்கு. அது விலை உயர்ந்துட்டு அதுக்கப்புறம் குறையும், சின்ன ஒரு கரெக்ஷன் வரும். ஆனா இந்த வருட கடைசி 31 டிசம்பர் 2024க்குள்ளேயே ஒரு சவரன் தங்கமானது 60,000 தொடர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு பொருளாதார வல்லுநர்கள் ஆகட்டும், வர்த்தக வித்தகர்கள் ஆகட்டும், எல்லாருமே கால்குலேட் பண்ணி இது ஏறும் அப்படின்னு நினைச்சு வச்சிட்டு இருக்காங்க. சாந்தகுமார் சார், இன்னொரு சந்தேகம். இந்த எலெக்ஷன் இப்போ அறிவிச்சு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டதுனால இந்த நகை விற்பனை அளவு குறைந்திருக்கிறது என்பதும் ஒரு காரணமா சொல்றாங்க. இன்னொன்னு, அந்த வார் சிச்சுவேஷன்ல இந்த வெஸ்ட் ஏசியால அந்த ரஷ்யா உக்ரைன் வார் மற்றும் இந்த பாலஸ்தீன் காசா வார், இதனால ஒரு ஸ்திரமற்ற தன்மை ஏற்படுகிறது. வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தங்கத்தில் அதிகமா முதலீடு செய்ய தொடங்கியிருக்காங்கன்னு சொல்றது உண்மையா சார்? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, பல்வேறு காரணங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வரும். ரஷ்யா உக்ரைன் வார் அது முடிஞ்சு போச்சு. அதான் முடிஞ்சு போச்சுன்னா அது எப்பயோ அந்த விலையை ஏற்றம் அதனால வந்துச்சு. பலஸ்தீனும் இஸ்ரேல் வாரம் அது வந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிறது நீங்க சொன்னீங்க பாருங்க, மூணாவது காரணம், வெளிநாட்டுல வாழ்றவங்க அதிகபட்சமா தங்கத்து மேல முதலீடு பண்றாங்க. இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலையோட காரணம். அந்த இன்வெஸ்டர்ஸ், பிக் இன்வெஸ்டர், முதலீட்டாளர்கள் இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்குன்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்ப தேர்தல்னால வியாபாரம் கம்மியா இருக்கு. அது வியாபாரம் குறைஞ்சிருக்கு இல்ல, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. நார்மல் டைமை விட இப்போ ஒரு 20% வியாபாரம் தான் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே. காரணம் என்னன்னா, பொதுமக்கள் பணத்தை எடுத்துட்டு கடைக்கு வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. ஏன்னா 50,000 ரூபாய் தான் லிமிட் வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு பவுன் எடுத்தாலே கூலி சதரம் எல்லாம் சேர்த்து ஒரு 56,000 ரூபாய் 57,000 ரூபாய் வந்துருது. அப்படி ஒரு பவுன் நகை வாங்கினா கூட அங்க பணத்தை எடுத்துட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால மிகப்பெரிய சிரமமான விஷயம். இன்னொன்னு, ஒரு பவுன் 10,000 ரூபாய் வர போயிரும். 60,000 இந்த வருஷத்துக்குள்ளே தாண்டுன்னு அந்த பொதுவாக எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க. நீங்களும் சொன்னீங்க 60,000 கிராஸ் பண்ணும் அப்படின்னு.
அதுக்கு மேலேயும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார் நெக்ஸ்ட் இயர்ல, அடுத்த வருடங்கள்ல? லாங் ரன்ல அதுக்கு மேல உயரும் கண்டிப்பா. ஆனா இந்த வருடம் இன்னும் 9 மாசத்துலயே பாத்தீங்கன்னா 60,000 தொட்டுரும் சார். அப்படியா? அந்த அளவுக்கு தான் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு. இப்ப இந்த விலைவாசி இன்ஃபிளேஷன் மற்ற விலைவாசியும் உயர உயர நம்ம வந்து கூலி கொடுக்கறோம் இல்லையா, லேபர் சார்ஜஸ், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா 4 பேர் சேர்ந்து தான் பண்ண முடியும். அது மாதிரி இப்ப எலக்ட்ரீஷியன் ஆகட்டும், ஒரு மேஸ்திரி ஆகட்டும், இப்ப இன்னைக்கு அவங்களுடைய சம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா 750, 1000, 1500 ஆயிட்டே கூட போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் விலைவாசி அந்த சம்பள விகிதம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இந்த மைனிங் காஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. தங்க சுரங்கத்திலிருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து அது சுத்திகரிக்கப்பட்டு அதெல்லாம் பண்ணி வர்றப்போ அதுக்கு உண்டான செலவினங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. லேபர் கொடுக்க வேண்டியது அதெல்லாம் நார்மல் ஆளை விட நார்மல் ஆளுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம்னா சுரங்கத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம். காரணம் என்ன, அவங்க உயிரை பணைய வச்சு வேலை செய்யறாங்க. அதனால அவங்களுடைய அந்த மாதிரி ரேட் எல்லாம் உயர உயர அது எல்லாமே இடன் சார்ஜஸ் எல்லாமே எங்க வரும்னா தங்கத்தினுடைய விலையில தான் வந்து நிற்கும். அதுக்கு உண்டான செலவினங்கள் ஏற ஏற அது எல்லாமே ஒரு கிராம் மைனிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே இன்னைக்குலாம் 4800 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வருது. அந்த தங்கத்தை தோண்டி ஆயிரக்கணக்கான மைலுக்கு கீழே போய் தங்கத்தை தோண்டி எடுத்து வந்து சுத்திகரிப்பு பண்ணி எல்லாம் பண்றாங்க பாருங்க. அதனுடைய தேவையான செலவினங்கள் அப்படின்னு இருக்கப்ப கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அது ஏற ஏற தங்கத்துடைய ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 8 வருஷத்துக்கு உண்டான தங்கம் தான் பூமியிலேயே கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் கனிம பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இருக்க ரேட் ஏறிக்கிட்டு தான் சார் இருக்கும். சாதகப்படுத்த கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்தியாவில இந்த தங்க சுரங்கங்கள்ல இருந்து தங்கம் எடுப்பது வந்து குறைந்திருக்கா? நமக்கு இந்திய மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வெளிநாடுகள்ல எந்த நாடுகள்ல இருந்து சுரங்கங்கள்ல இருந்து தங்கம் வந்து அதிகமா எடுத்து இங்க இம்போர்ட் பண்றாங்க ஒண்ணு. மற்றொன்று இன்னும் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த விமான நிலையங்கள்ல இந்த தங்கம் வந்து பிஸ்கட்டுகளா அந்த கடத்தப்படுவது பிடிக்கப்படுவது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இவையும் இப்போதைக்கு இந்த அதிகமான பாதுகாப்பு கெடுபிடிகள் எல்லாம் குறைந்திருப்பதாகவும் சொல்றாங்க. இவையும் இந்த உயர்வுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க. இதுல எதுவும் உண்மை இருக்கா சார்? கண்டிப்பா நீங்க ஒவ்வொன்றா கேட்டீங்க, அதுல எல்லாமே சொல்றேன். முதல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவில சுரங்கம் இருக்கு, தங்கம் வெட்டி எடுக்கப்படுதா? கண்டிப்பா கிடையாது. ஒரு அவுன்ஸ், அதாவது ஒரு அவுன்ஸ்னா 30 கிராம், நம்ம கணக்குல பாத்தீங்கன்னா 4 பவுண்ட், அந்த அளவுக்கு தங்கம் கூட இந்தியால வெட்டி எடுக்கப்படல. ஏன்னா ஒரு காலகட்டத்துல நம்ம கோலார் கோல்டு ஃபீல்டு இருக்கு பாருங்க, KGF, அதுல இருந்து வெட்டி எடுத்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அது மூடியாச்சு சுத்தமா. 1 கிராம் கூட எடுக்கிறது இல்ல. காரணம் வேற எங்கேயுமே இல்லையா சார்? வேற எங்கேயுமே தங்க சுரங்கம் இல்லையா இந்தியால? சொல்றேன் ஒன்னொன்னா சொல்லிடுறேன். இந்த KGFல இன்னைக்கு 1 கிராம் தங்கம் இருக்கு, அதை எடுத்து சுத்தப்படுத்தணும்னா 1 கிராமுக்கு 10,000 ரூபாய் செலவாகுது. சோ அதனால அந்த 10,000 செலவு பண்ணி 6,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வேணாண்டு மூடிட்டாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வி, அடுத்தது வேற ஏதாவது சுரங்கம் இருக்கா? இருக்கு. சோனாப்பூர்னு சொல்லிட்டு இப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அதுலயும் கூட தங்கம் இருக்கு மத்திய பிரதேச பக்கத்துல. ஆனா அதுக்கு உண்டான உற்பத்தி செலவும் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. பெரும்பகுதி அங்க கிடைக்கல. சோ இங்க இல்ல தங்கம். இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, கல்ஃப் கண்ட்ரில இருந்து தங்கம் வர்றது கம்மியா இருக்கு அப்படின்னு. ஆனா இங்கத்திய ரேட்டை விட அங்க 15% கம்மி. அங்க இறக்குமதி வரி கிடையாது. அங்க இருந்து ஆனா கொண்டு வர முடியாது. சட்ட விரோதம். அது இந்தியாக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வரணும்னா தங்கம் 45% இண்டிவிஜுவல் டாக்ஸ் கட்டிட்டு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு நேர்மையான வழியில கொண்டு வரணும்னா அந்த 45% வேஸ்ட்னு யாரும் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால தங்கம் இப்போ ரொம்ப சுங்கத்துறை வந்து அதாவது கஸ்டம்ஸ் ரொம்ப விழிப்புணர்வா செயல்பட்டு இப்பெல்லாம் திறமையா செயல்படுறாங்க. நம்ம சென்னை கஸ்டம்ஸ் கூட சொல்லலாம். அதனால இந்த சைடு வரத்து தங்கம் வரத்து வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி. பிளாக் மார்க்கெட்ல வர்றது கிடையாது. அதான் சார். நன்றி சார். தங்கம் விலை உயர்வு தொடர்பாகவும் சர்வதேச சந்தை மதிப்பு தொடர்பாகவும் தொடர்ந்து தங்கத்தின் விலை எவ்வளவு உயரும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.